Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெள்ளை பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது காசி அல்வானியும் சொல்லுவாங்க. இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூசணிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுசில் உள்ள இந்த சீடை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி அந்த தோலையும் கட் பண்ணி எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதை இனி கேரட் துருவலில் துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேரட் துருவ கஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜார்லேயும் அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் அளந்து எடுக்கும்போது அந்த தண்ணியோடய அளந்து எடுத்துக்கோங்க, தண்ணியை பிழிஞ்சு எடுக்காதீங்க. நெய் சூடு பண்ணி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் அதில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் பூசணிக்காயை சேர்த்துக்கோங்க. ரெண்டு கப் பூசணிக்காய் வந்திருக்கு. 1 கப்புக்கு 1/4 கப்பு சர்க்கரை வீதம், 2 கப்புக்கு 1/2 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி வரணும். கிண்டிக்கோங்க. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்ததும் கொஞ்சம் இலகி வரும், அதுக்கப்புறம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம கலரை சீனி சேர்த்து கொஞ்சம் கரைய ஆரம்பித்த பிறகு இப்போ கலர் பொடி சேர்த்துக்கோங்க. நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகி வரும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா திரண்டு அல்வா பதம் வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.